ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மார்க்கு 4 அதிகாரம் 41 மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 verse 41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பெரிய காற்று உண்டாகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அவர்கள் பிரயாணம் சென்ற கப்பல் மூழ்கி விடுகிறதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. அப்பொழுது இயேசு எழும்பி அவர் காற்றை அதட்டுகிறார். அப்பொழுது ஒரு அமைதி உண்டாயிற்று. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும் பொழுது அநேக துன்பங்கள் வரலாம், பலவிதமான பதட்டங்கள் வரலாம், புயல்கள், சூறாவளிகள் உங்களுடைய வாழ்க்கை படகை அலைக்கழிக்கலாம். கவலைப்படாதிருங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. Dear children of God, even though our Lord Jesus Christ is sailing with you in your ship, you might face a lot of cyclones. You might face a lot of tornadoes, which you have not expected. Do not be afraid. Call upon to our Lord Jesus Christ. He has the power to calm down every storm in your life. There are times people do not know to whom they call. That is the reason they fail. But today I want to tell you, my Lord Jesus Christ has the power over nature. He says, why are you afraid? Do not be afraid. Have faith. That is what He wants you to know. Do not be afraid. Have faith in Jesus Christ. Believe in Him. Trust in Him during the time of your trouble. He has the power to calm down every storm in your life. Whatever may be a storm, it can be. It may be a big storm or it may be a small storm. He is having power over every storm. You need to believe in Him and trust in Him and call unto Him. He will do a great miracle in your life. உங்க வாழ்க்கையில காற்றை அதட்டி இறையாதே என்று சொல்கிற அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. There is power in His word. When you apply the same word in your life, you will receive your miracle. When you apply the same word with faith in your heart, without doubt, you will calm down every Goliath. You will calm down every Sauls. You will calm down everyone, those who are coming against you, in the name of our Lord Jesus Christ. உங்களுக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்க, அவருடைய வார்த்தையை அபியாசப்படுத்துங்க, அவருடைய நாமத்துல ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரச்சனை பிசினஸ்ல வருகிறதா, படிப்பில வருகிறதா, பணத்தில் வருகிறதா, எங்க வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைய அவருடைய வார்த்தையினால ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தைரியமாயிருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்களை எதிர்த்து வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பண பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான வேலை பிரச்சனைகளுக்கும், கடன் பிரச்சனைகளுக்கும் தேவரீர் ஒரு வார்த்தை சொல்லும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஐஸ்வர்ய சம்பன்னங்களாக்கும்படிக்கு நீர் தரித்திரரானீரே. உடைய பிள்ளைகளை ராஜாக்களும் ஆசாரியர்களாக்கும்படிக்கு நீர் கல்வாரி சிலுவையிலே நீர் ஜீவனை துறந்தீரே. இப்பொழுதும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.